வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. வெறும் 120 140 ரேஞ்சிலே இவ்வளோ வெரைட்டிஸ். ஓகே, எம்ஆர்பியில் வந்து 299 போட்டிருக்கு. இப்போ நீங்கள் 120 130 விற்கிறீங்க. இது வந்து லிமிடெட் ஆஃபர் தானா இல்லை எப்போ வந்தாலும் எப்பயுமே இந்த ஆஃபர் இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. இதான் ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட. நம்ம 4 எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 400 வரும். 4 பீஸ் 400 வரும். ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கே வருது உங்களுக்கு. ஆமாம், ஃபுல்லாகவே அந்த 350 ரேஞ்சு செட். இது எல்லாமே எது எடுத்தாலும் 350 ரெண்டு செட்டு. அது காம்போவை செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபார்மல்ஸு கொஞ்சம் ஃபங்கியாக வேணுங்க, ஃபங்கியாக இருக்குது. இம்போர்ட்டட் பாப்கார்ன் டபுள் பாக்கெட்டில் இது இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், இதெல்லாம் 350 தான். இது ஒரு 580 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். அவ்வளோதான். ஓகேங்களா? கஸ்டமருக்கு காம்போவாக கூட ஒரு இது எடுத்துக்கிட்டு ஒரு ஓவர் சைஸ் டிஷர்ட் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு காம்போவாக ஒரு நல்ல பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம் நம்ம கஸ்டமருக்கு. ஸ்லீவ்லெஸ்ஸே உங்களுக்கு பஃப் பிரிண்ட் வச்சு எம்ப்ராய்டிங் டைப் வச்சு இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட் வச்சு இது 99க்கு தரலாம். டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது. டபுள் எக்ஸல் மட்டும் ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். 2 பீஸ் 450க்கு தந்துடலாம். இதெல்லாம் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஜாகஸ் டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி 6 பாயிண்ட் ஜாகஸ் இருக்குது. 15 கலர் இருக்குது, 15 கலர்ஸ் இருக்குது ஷார்ட்ஸில். 42 சைஸ் வரைக்கும் தரலாம். வெறும் 350 தான். நீங்கள் 3 பீஸாக எடுத்தீங்கன்னா காம்போ வரும். 999 ஒரு காம்போ வரும். வச்சுக்கு பாருங்கள், நம்மளுக்கு கூட இருக்கா அவ்வளோ அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். கேப் டைப்பு இதுவும் ஒரு 230. எப்படியும் 800 900. ஆமாம், 230 தான். இதுவும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் 230 தான். இது எல்லாமே கிட்ஸ் தான் ப்ரோ. கிட்ஸுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ நம்ம கிட்ட. ஒரு 500 இருந்தால் நம்ம செட்டாகவே வாங்கிக்கலாம். ஒரு 230ல் சட்டு, ஒரு 300ல் இருந்தால் ஒரு 500க்குள்ளேயே வந்துடும். காம்போ பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 500 கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். சேல்ஸ் ஆகணுன்றதுக்காண்டி இது பண்ண மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் ரிப்பீட்டாக என் கடைக்கு உள்ளே வரணும். ஒன் டைம் வாங்கிட்டு போகிறது பிஸ்னஸ் கிடையாது. ரெகுலர் நம்ம கடையை தேடி நம்மளை தேடி வரணும். அதான் பிஸ்னஸ். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நம்ம ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகுன்னு சொல்ல முடியுமா? ப்ரோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா எருக்கஞ்சேரி சிக்னலு விஏ மகால் ஆப்போசிட்லேயே இருக்குது. மூலக்கடை போகிற ரோட்லேயே இருக்குது. நம்ம கடைக்குள்ளே வந்து பார்த்தேன். மென்ஸுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. ஓகே. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆஃபரில் டிஷர்ட் போயிட்டுருக்கு. ஓகே. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 399 வரும். ஃபைன் குவாலிட்டி, நல்லா ஹெவி ஜிஎஸ்எம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யானுன்னு சொல்லுவாங்க. இது பியூர் காட்டன். இது சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்குது. எல்லாம் ப்ராப்பர் சைஸ், கட் சைஸ் கிடையாது. எம்ஆர்பி பாருங்கள் 399 வரும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 140 130 தான் வரும் ப்ரைஸு. எம்ஆர்பி வந்து 299 399 அந்த மாதிரி எம்ஆர்பி வரும். நம்மகிட்ட 130 140 அந்த ரேஞ்சு தான் வரும். நீங்கள் 3 பீஸாக எடுத்திங்கன்னா 400 வரும். பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட் இருக்கும் நம்மகிட்ட. கலர்ஸும் ஒரு 10 கலர் 10 பிரிண்ட் வரும். ஓகே. வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. வெறும் 120 140 ரேஞ்சிலே இவ்வளோ வெரைட்டிஸ். ஓகே. எம்ஆர்பியில் வந்து 299 போட்டிருக்கு. இப்போ நீங்கள் 120 130 விற்கிறீங்க. இது வந்து லிமிடெட் ஆஃபர் தானா இல்லை எப்போ வந்தாலும் எப்பயுமே இந்த ஆஃபர் இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. இந்த ஆஃபர் எப்பயுமே இருக்கும். இதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட. ஓகே. நம்ம 4 எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 400 வரும். 4 பீஸ் 400 வரும். ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கே வருது உங்களுக்கு. ஆமாம். அடுத்து என்னென்ன நம்ம கடையில் வந்து நெக்ஸ்ட் ஓவர் சைஸ் டிஷர்ட் பார்ப்போம் ப்ரோ. இந்த பேக்கி பேண்ட்டு, மாங்க் ஃபிட் பேண்ட்டுங்கெலாம் போடுறாங்களா, ஓவர் சைஸ் டிஷர்ட்டு வெளியே 700 800 கொடுத்து வாங்குறாங்க. அதே ப்ராடக்ட்டு நம்ம வந்து 280க்கு தரலாம். பிரிண்ட் கேரண்டி. பிரிண்ட் உடஞ்சிச்சுன்னா வந்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் 700 சொன்னோன்னே நான் வந்து இல்லை ப்ரோ 400லாம் கிடைக்குதுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் 220. ஆனால் இந்த ஜிஎஸ்எம்ல கூட நீங்கள் கிடைக்காது. இது 220 ஜிஎஸ்எம் பயோவாஸ். இது வாஷ் பண்ணி வரும் பயோவாஸ். இது ரிப்புலாம் பக்காவாக இருக்கும். ஸ்டிச்சிங் சூப்பராக இருக்கும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி காட்டுறேன் பாருங்கள். 1500 வருது எம்ஆர்பி. நம்ம கல்ல பார்த்தீங்கன்னா வெறும் 280 மட்டும்தான். பிரிண்ட்டு பாருங்கள், இத்தனை கலர் பிரிண்ட்டு போட்டு யாரும் சேர்க்க மாட்டாங்க. 3 கலர் 4 கலர் பிரிண்ட்டு. பிரிண்ட்டு கேரண்டி. பிரிண்ட்டு உடைய இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4XL 5XL வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட. எல்லா சைஸும் ஒரே ரேட்டு தான். சில கடையில் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஏற்றுவாங்க. அப்படி கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்டு பயோவாஸ் தான். இது குவாலிட்டினால ஹெவி ஜிஎஸ்எம் தான். கேட்குறது தப்பா நினைக்காதீங்க. அதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 1500. நீங்கள் எப்படி உங்களால் வந்து 290 230லாம் கொடுக்க? நம்ம வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணிட்டு வால்யூம் கம்மியாக வைக்கிறோம், அவ்வளோதான். மார்ஜின் கம்மி மார்ஜினில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பஃப் பிரிண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பஃப் பிரிண்ட் சொல்லுவாங்க. இது இதெல்லாம் வந்து பிஞ்சிட்டு வந்துடாதா ப்ரோ? பிஞ்சிச்சு நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன். நான் இது பிரிண்ட் கேரண்டியாக தரேன். இந்த ப்ராடக்ட் மட்டும் பக்காவாக இருக்கும். ஒரு 4 இயர்ஸாக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பிராண்டு மட்டும்.
ஓகேங்களா. இதெல்லாம் இத்தனை கலர் பிரிண்ட்லாம் வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கலர் இருக்குது பாருங்க. 9 கலர் பிரிண்ட்லாம் யாராலும் ஆக்சுவலாக வந்து லோ காஸ்ட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது, ட்ரஸ்ட் பண்ண முடியாது, எப்படின்னு பிஞ்சிடும். இங்கே பியாது இல்லையா? பியாது ப்ரோ. அதான் கான்செப்ட் என்னன்னா குவான்டிட்டி அதிகமாக போனால் நம்மளுக்கு வால்யூம் கம்மியாக இருந்தால் மார்ஜின் கம்மி, மார்ஜின் நம்மளுக்கு அவ்வளோதான். இது நம்ம காம்போ எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பீஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. காம்போ பண்ணிக்கலாம். ட்ராக்கோட காம்போ எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கு எப்படி கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமர் ஷார்ட்ஸோட காம்போ கேட்பாங்க, ட்ராக்கோட கேட்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தந்துக்கலாம். ரேட் அதுலேயும் உடச்சி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நான் நிறைய ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமயமாக போயிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட் எடுத்து 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? இல்லை, அந்த குவாலிட்டி பண்ணாமல் ப்ரீமியம் குவாலிட்டியே 350க்கு தரலாம் கஸ்டமருக்கு. ஷர்ட்டு, ஓகே, ஷர்ட், பார்ட்டி வேர் ஷர்ட் அந்த மாதிரி ஷர்ட்லாம் தரலாம். அதில் காம்போ இருக்கா? காம்போ இருக்குது. ஷர்ட்டு பேண்ட் எடுத்தால் ஒரு 700 தரலாம். போலோ ஃபிட் பேண்ட்டு. போலோ ஃபிட் பேண்ட்டும் ஷர்ட்டும் 700. நான் சொல்கிறது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் சொல்கிறேன். பேண்ட்டு பாருங்கள். இது கஸ்டமர்ஸ் பேண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற மாதிரியே சைஸ் பக்காவாக இருக்கும். ஓகே, ஓகேங்களா. கஸ்டமர் இந்த தொட பிடிக்கிறது, சில பேர் காஸ்டியூம் உட்கார வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா சைஸ் மெஷர்மெண்ட் கம்மி பண்ணுவாங்க. அப்படி கிடையாது, ப்ராப்பர் சைஸ். இது 42 வரைக்கும் சைஸ் இருக்குது. ஃபிட் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபோலோ ஃபிட் நம்ம ஒரு கடையில் போய் தச்சாலே ஒரு 500 ஸ்டிச்சிங் காஸ்ட்டே வரும். ஞாபகம் இருக்குது. நான் கம்மியாக வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடைக்கிட்ட வந்து டைல் விடுறது நான் பார்க்க முடிஞ்சு. அந்த கம்பெனியில் தான் எடுத்துருவாங்க, நான் மாற்றி தந்துடுறேன். ஓகே. சிங்கிள் பீஸாக எடுத்தாலே 450 தான். நீங்கள் காம்போவாக எடுத்தால் ஒரு 700 750 பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நான் ஷர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமா? பார்க்கலாம் ப்ரோ. ஷர்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஷர்ட்டு இதுக்கு காம்போவோட வருதுல்ல? ஆமாம். ஷர்ட் இந்த மாதிரி பார்ட்டி வேரில் பிளைனும் இருக்குது நம்மக்கிட்ட. இதிலே ஒரு 10 கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் வந்து காம்போ கூட பண்ண முடியும். இது காம்போ பண்ணலாம். ஆனால் அதோட வரும்போது 950 வரும். இது குவாலிட்டி வேற. இது மட்டும் 950. ஷர்ட் மட்டும் இது காம்போவோட 950 வரும். ஷர்ட் மட்டும் அந்த ரேட்டு கிடையாது. நீங்கள் காம்போவோட கேட்டனா சொல்கிறேன் 950 வரும். இந்த ஒர்க்லாம் வச்சு பண்ணிக்கலாம். இதெல்லாம் பக்கா ப்ராப்பர் சைஸ். இது இம்போர்ட்டட், இந்தியன் கிடையாது, இம்போர்ட்டட் சைனா. இது இதுலேயே நிறைய பேர் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கேட்பாங்களே. ஸ்டோன்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ நம்மக்கிட்ட. எல்லாமே டிஃப்ரெண்ட். இது மட்டும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டோனில் நம்மக்கிட்ட. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. எல்லாம் 950 காம்போ, 900 காம்போலேயே தந்துடலாம். பிளைன் ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 காம்போலே வந்து 700 750 காம்போலேயே வந்துடும். இது ஃபுல்லாகவே அந்த 350 ரேஞ்சு ஷர்ட். இது எல்லாமே எது எடுத்தாலுமே 350 ரெண்டு செட்டு. அது காம்போவை செட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபார்மல்ஸு கொஞ்சம் ஃபங்கியாக வேணுங்க, ஃபங்கியாக இருக்குது. இம்போர்ட்டட் பாப்கார்ன் டபுள் பாக்கெட்டில். இது இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், இதெல்லாம் 350 தான். ட்ரெண்டிங் கலெக்ஷன் எது இருக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே. இதெல்லாம் பாருங்கள் 350 ரேஞ்செலாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இம்போர்ட்டடு ஃபங்கியாக இருக்கும். ஓகே, ஓகேங்களா. இது எல்லாமே 350 ரேஞ்சு. இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே 350 ரேஞ்சு தான். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த கவுண்டர். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஷாப்பில் கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. ஒரு 5-6 ஃபேண்ட்டுக்கு ஒரு கடை ஏற மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கடை ஏற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே கலெக்ஷன் நல்லாவே இருக்கும் ப்ரோ. நம்மகிட்ட எல்லாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும். ஃபார்மல்ஸ் கஸ்டமர் எடுத்துக்கலாம். ஒரு ஃபங்கியாக வேணும்னா ஃபங்கியாகவும் எடுத்துக்கலாம். பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி டபுள் பாக்கெட்லாம் ஹெவி. இதெல்லாம் ரொம்ப ஹெவி. ஃபேப்ரிக் பார்த்தாலே தெரியும். வெறும் 350 தான். இதுதான் டபுள் ஓப்பன் ஷர்ட் கூட போட்டுக்கலாம். உள்ள ஒயிட் ஷர்ட், உள்ள ஒயிட் ஒரு இது மாதிரி ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் ஃபேப்ரிக். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? 350 தான் ப்ரோ. ஓ, அதுவும் 350 தான். 350 தான். இதெல்லாம் இம்போர்ட்டட் ஸ்ட்ரெச்சபிள். இதெல்லாம் ஃபேப்ரிக் ஃபுல் ஸ்ட்ரெச். இதெல்லாம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ப்ரோ. நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தா கஸ்டமருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேண்ணா. இப்போ ஷர்ட்லாம் வந்து 350 பார்த்தோம். ஒரு நல்ல ஃபிட்டிங்கான ஃபேண்ட் வாங்கணும்னா குறைஞ்சது 500 600 மேலே வச்சு தான் கரெக்டாக இருக்கும். நம்மளதுல அந்த மாதிரி ஃபிட்டான ஃபேண்ட்டு எந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? இப்போ நம்மகிட்ட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா 550 இம்போர்ட்டட் இருக்குது நம்மகிட்ட. இம்போர்ட்டட். இது ஃபேப்ரிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபீல் பண்ணி பார்த்தா இம்போர்ட்டட். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1500 வரும். நம்ம ஆஃபரில் வந்து வெறும் 550 தான். ஒரு 10 கலர் இருக்குது. சைஸ் 42 வரைக்கும் இருக்குது. இது ஒரு பேண்டில் ஃபார்மலாக ஃபஸ்ட்டு 450 ஒன்று பார்த்தேன். 550 இல்லை குர்கா இருக்குது நம்மகிட்ட. இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு குர்கா. குர்காலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் குர்கா டைப். இது ஃபில்ட் வச்சு பக்காவாக இருக்கும் ஃபிட். ஓகேங்களா. 36 சைஸ் வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு 10 கலர்ஸ் கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட. இது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது மாடலே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஓகே. இதெல்லாம் பிரைஸ் வருது? ஒரு 500 550 பண்ணி கொடுத்துடலாம். வெளியே 999 800 அது மாதிரி சேல் பண்ணுறாங்க. நம்மகிட்ட ஒரு 500 550 பண்ணி கொடுத்துடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும். இது எல்லாமே ஃபார்மல்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அது சைஸ் வந்து 42 வரைக்கும் இருக்குது. எல்லாம் ப்ராப்பர் சைஸ் தான். இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் வாங்கும்போது மக்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா ஜிப்பு போயிடும். ஜிப்பு போயிடுச்சுன்னா அந்த ஃபேண்ட்டே வேஸ்ட். நிறைய என்கிட்ட 2-3 ஃபேண்ட் சும்மா கிடக்குது. கண்டிப்பாக. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கேரண்டியாக கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம ப்ராடக்ட்டு பக்காவாக இருக்கும். நாங்களே ஓனாக யூஸ் பண்ணுறோம். நல்லா இருக்குக்கு அப்புறம் தான் நாங்கள் குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். எடுத்தோன்னு ஒரு மொத்தமாக குவான்டிட்டி வாங்கி கம்ப்ளைண்ட் வராது. வந்துச்சுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். பக்காவாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்றா நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு ஃபேவராக பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. அதேமாதிரி ஃபார்மல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனால் 4-5 கலர் தான் வச்சுருப்பாங்க ஃபேண்ட்டு. நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்லாம் எப்படி? நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ. காட்டன் சின்னோஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேயே ஒரு 7 கலர்ஸ் இருக்குது பாருங்கள். வெறும் க்ரீன்லேயே 7 விதமான க்ரீன் இருக்குது. இதெல்லாம் காட்டன் சின்னோஸு
சர்ப்ளஸ் இது எல்லாமே. புரியுது. ஓகேங்களா. ஆங்கிள் ஃபிட்டும் இருக்குது, நம்மகிட்ட பென்சில் ஃபிட்டும் இருக்குது. சைஸ் 36 38 வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் பாருங்கள். ஓகே, இதுக்கெல்லாம் வேறு கடையாக ஏறுற. ஆமாம், நம்மக்கிட்ட வெறும் காட்டன் சின்னோஸில் இவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு சைஸில் மட்டும் ஒன்றும் கலர் வேணா கூட கலர் தரலாம். க்ரீன்லேயே நீங்கள் 7 வச்சுருக்கீங்க. ஆமாம், வெறும் க்ரீன்லேயே 7 கலர் வச்சுருக்கோம். அப்போ பார்த்துக்கோங்க, ஒன்று கலர் வேணா எவ்வளோ கலர் வேணா தரலாம். காட்டன் சின்னோஸ் வரவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுக்கு சட்டைக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி சில பேருக்கு வந்து எடுக்கணும் வருவாங்க, என்ன கலர் போடணும்னு தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது போட்டால் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நாங்களே சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையல் ரூமும் இருக்குது, அதிலே போட்டு பார்த்து அவங்களுக்கு இது மேட்ச் ஆகும் ஓப்பனாக சொல்லிடலாம். சேல்ஸ் ஆகணுன்றதுக்காண்டி இது பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சும்மா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கஸ்டமர் ரிப்பீட்டாக என் கடைக்கு உள்ளே வரணும். ஒன் டைம் வாங்கிட்டு போகிறது பிஸ்னஸ் கிடையாது. ரெகுலர் நம்ம கடையை தேடி நம்மளை தேடி வரணும், அதான் பிஸ்னஸ். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. அடுத்து ஜீன்ஸில் என்ன மாதிரி இருக்கும்? ஜீன்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. ஜீன்லாம் 999 விற்கிறாங்க. ரெட்டிஸ்னு ஒரு ஜீன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையும். 1300 விற்கிறாங்க. அதே குவாலிட்டி வேறு பிராண்டு, அதே கலரு, பிளாக் மட்டும் அந்த இதில் வரும். வெறும் 780 மட்டும்தான். 1500 விற்கிற ஜீனு வெறும் 780 மட்டும்தான். சேம் குவாலிட்டி, சேம் ஃபிட்டு எல்லாமே. ஒரு 42 சைஸ் வரைக்கும் தரலாம் ஜீனு. ஓகேண்ணா. ஜீனு பிளாக்னு போனாலே ரொம்ப கலர் அடிக்கடிக்கு போகும். கண்டிப்பாக இந்த ஜீன் கலர் போகாது. மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். வெயிலில் போடாமல் நம்ம உல்ட்டாவாக காய போகிறது, உல்ட்டாக வாஷ் பண்ணால் கொஞ்சம் கலர் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். கலர் குவாலிட்டி பாருங்கள், குவாலிட்டி நார்மல் குவாலிட்டிலாம் கிடையாது. நீங்கள் நேரில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தே வாங்கலாம். டீ பாக்கெட் வச்சு தரேன் உங்களுக்கு. சிலதான் டீ பாக்கெட் கேட்பாங்க கஸ்டமர். டீ பாக்கெட் வச்சு 42 சைஸ் வரைக்கும் தரேன். 600. ஓகேங்களா. 2 பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு 1100, 2 பீஸாக 1050, 1000 rupees அந்த மாதிரி காம்போ ஆஃபர் கூட பண்ணி தரலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் ஜீன்லேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். எல்லாம் ஆங்கிள் ஃபிட். இது ஜீனில் வந்து பேகி டைப் இருக்குது, மாங் ஃபிட் இருக்குது. எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேகி இதெல்லாம் பக்காவாக இருக்கும். இது சைஸ் பக்காவான சைஸ். இது எல்லாமே டோன்டு ஜீன் இருக்கா நம்மகிட்ட? டோன் இருக்குது ப்ரோ. டோன் இருக்குது, 6 பாயிண்டில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். மாங் ஃபிட்லேயே 6 பாயிண்ட் யார்ட்டே இருக்காது. இதெல்லாம் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாங் ஃபிட்லேயே 6 பாயிண்ட் வச்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜீன் இருக்காது. நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிள் இருக்குது ப்ரோ. ஒயிட் இருக்குது. ஒயிட் நிறையா இருக்குது ப்ரோ. ஜீனில் மட்டும் இல்லை ப்ரோ, ஒயிட் எல்லாத்துலேயும் இருக்குது ப்ரோ. நம்மகிட்ட ஃபார்மல்ஸ்லேயும் இருக்குது. இது ஜீன் ஒயிட். இது ஓகே. நிறையா எல்லா சைஸ்லேயும் இருக்குது. டோன் இருக்குது, வித்தவுட் டோன் இருக்குது. சைஸ் எல்லா சைஸ்லேயும் ஒயிட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லினன் பேண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ரோப் வச்சு லினன்ஸ் ETF பேண்ட் சொல்லுவாங்க. சர்ப்ளஸ் இது ஒயிட் பாருங்கள். எல்லா சைஸும் இருக்குது. ஒயிட் மட்டும் இல்லை, இந்த கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு காட்டுறேன். சர்ப்ளஸ் ET இது MRP 1500 வரும். ஷோரூம்லேயே போய் வாங்கினா நம்மக்கிட்ட வெறும் 550 580 தான் வரும். இது அந்த ஒயிட் லினன் பேண்டில் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. பேகி கார்கோஸ் ஒயிட்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். நம்ம ஒயிட்ல ஃபேன் இருக்கான்னு தான் கேட்டேன். எல்லா வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லா நீங்கள் கேட்குறதுல வெரைட்டிஸ் தரலாம். இது நல்லா இருக்கு. என்ன ப்ரைஸ் வருது? இது ஒரு 580 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச். அவ்வளோதான். ஓகேங்களா. கஸ்டமருக்கு காம்போவாக கூட ஒரு இது எடுத்துக்கிட்டு ஒரு ஓவர்சைஸ் டிஷர்ட் எடுத்தால் கூட அவங்களுக்கு ஒரு காம்போவாக ஒரு நல்ல பெஸ்ட் ரேட் பண்ணி தரலாம் நம்ம கஸ்டமருக்கு. காட்டன் சின்னோஸில் நம்ம க்ரீன் பார்த்தோம்ல, ஒயிட்டு கேட்டிருந்தீங்க. அது காட்டன் பேண்ட்லேயே ஒயிட்டு காட்டலாம். ஃபார்மல்ஸ். ஆமாம், ஃபார்மல் சின்னோஸு ப்ரீமியமாக இருக்கும். உங்கள் ஒயிட் உங்களுக்கு அந்த எல்லோ ஷேட்லாம் இருக்குது. அது ஒயிட்டில் ப்ரீமியமாக இருக்கும். இதுவும் சர்ப்ளஸ் தான். 580 550 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதெல்லாம் ஆங்கிள் ஃபிட்டாக இருக்குது, பென்சில் ஃபிட்டாக இருக்குது இதில் நம்மகிட்ட. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீவ்லெஸ் போயிடலாம். ஜிம் யூஸ்க்கு நிறையா கஸ்டமர் கேட்குறேன் நம்மகிட்ட. காட்டன் சீவ்லெஸ்ஸே தரலாம், பிரிண்ட் வச்சே தரலாம். பஃப் பிரிண்ட்டு வெறும் 99 rupees தான். 99 தான். சர்ப்ளஸ் தான். நல்லா 180 GSM இது பயோவாஸு. சீவ்லெஸில் நிறைய மாடல் தரலாம். ஓகேங்களா. கலர்ஸும் நிறையா தரலாம், பேட்டர்ன்ஸ் நிறையா தரலாம். சரி, வெறும் 99 தான். 99 சீவ்லெஸ் யாரும் தர மாட்டாங்க. நார்மல் ஒயிட் கலர் பனினே நம்மளுக்கு 99. ஆமாம், 110 அந்த மாதிரி வந்து நார்மல் ஒயிட். இது சீவ்லெஸ்ஸே உங்களுக்கு பஃப் பிரிண்ட் வச்சு, எம்ப்ராய்டிங் டைப் வச்சு, இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட் வச்சு இது 99க்கு தரலாம். XXL வரைக்கும் இருக்குது. XXL மட்டும் ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். 110 அந்த மாதிரி தான் வரும். XXL மட்டும் டபுள் கலரில் இருக்குது. பேட்டர்ன் நிறையா இருக்குது. சீவ்லெஸ்ஸில் நம்ம நிறையா கலர்ஸ். அடுத்து ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி பார்க்க முடியும். ட்ராக் நிறையா இருக்குது ப்ரோ நம்மகிட்ட. காட்டன் லூப் நெட்டுன்னு சொல்லுவாங்க. 240 GSM இது லூப் நெட் ஃபேப்ரிக்கு. நல்ல யான்லேருந்து எடுத்து பண்ணுறது. இது ஃபஸ்ட் குவாலிட்டி யான்னு சொல்லுவாங்க. பஃப்ரண்ட் இதுலேயும் பஃப்ரண்ட் இருக்கும். டபுள் சைட் ஜிப் பாக்கெட்டு. ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 280 270 சம்திங் வரும். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான் வரும். 4XL வரைக்கும் இருக்குது நம்ம. இந்த மாதிரி கம்மியாக போகும்போது நிறைய இடத்துல ஜிப்பு ஸ்டக் ஆகிடும், கீழே ஓட்டை ஆகிடும், அந்த மாதிரிலாம் தான் ப்ரோ. பக்காவாக இருக்கும் ப்ரோ குவாலிட்டி. நான் கேரண்டியாக கஸ்டமருக்கு தரேன். அவங்க அப்படி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம பண்ணுறதில்ல. அப்படி பண்ணால் அந்த ப்ராடக்ட் திருப்பி கடவுளில் வராது. திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம். சூப்பர். வாங்க எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம். டபுள் சைட் ஜிப் வந்துடும். இதில் வந்து கப்பு வச்சும் இருக்குது, வித்தவுட் கப்பும் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 5XL வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. 5XL வரைக்கும். ஆமாம், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். சைஸும் ஆங்கிள் ஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. பக்காவாக நம்மளுக்கு எப்படி வேர் பண்ணுற மாதிரி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறதோ கஸ்டமருக்கு அப்படி தான் ரெடி பண்ணுவோம். இதில் ஜெர்சி கிளாத் வருதானா? ஜெர்சி நிறையா வருது ப்ரோ. நாங்கள் ஜெர்சியில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தரலாம்.
இம்போர்ட்டட் பாப்கார்னு சொல்லுவாங்க. இது இம்போர்ட்டட் பாப்கார்ன், இம்போர்ட்டட் ரெயின்போ ஃபேப்ரிக் இருக்குது. 2 பீஸ் 450க்கு தந்துடலாம். இது 2 பீஸ் 450 தரலாம். டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஜாகஸ் டைப்பில் இருக்குது. இந்த மாதிரி 6 பாயிண்ட் ஜாகஸ் இருக்குது. பேகி இருக்குது. ட்ராக்லேயே பேகி டைப் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் வேர் தான். ஷார்ட்ஸும் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஷார்ட்ஸ் சார் இப்போ பார்த்து நம்ம ட்ரை ஃபிட்டில் பார்த்தோம், 4 வே லைக்ரா இம்போர்ட்டட் பார்த்தோம், பேகி இருக்குது, ஜாக்கஸ் இருக்குது. வெறும் ஸ்போர்ட்ஸ் வேரில் மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். இதே ஷார்ட்ஸும் இருக்குது, 4 வேலையும் இருக்குது, NS ஃபேப்ரிக்கில் இருக்குது, என்ன ஃபேப்ரிக். ஷார்ட்ஸில் ஒயிட்டு கூட தரலாம். ஓகே. ஒயிட் இருக்குது பாருங்கள், வெறும் பியூர் ஒயிட். சில பேர் ஷார்ட்ஸ் கேட்பாங்க ஒயிட்டு கூட தரலாம். ஷார்ட்ஸில் வெறும் ஒயிட்டு கேட்குறவங்க ஒயிட்டு தரலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குது. இது சர்ப்ளஸ் அரிஜோனா ஒரு பிராண்ட் எடுத்து பண்ணுறோம். சர்ப்ளஸு வெறும் 350 மட்டும்தான். நீங்கள் 42 சைஸ் எடுத்தாலும் 350 தான். ஓகே. என்ன சைஸ் வந்தாலும் 28லேருந்து 42 சைஸ் வரைக்கும் 350 தான். நீங்கள் காட்டன் சின்னோஸ் பேண்ட்டில் பார்த்தோம்ல அதே மாதிரி கலர் இதுலேயும் தரலாம். அவ்வளோ கலர் இருக்குது. ஒரு 15 கலர் இருக்குது, 15 கலர்ஸ் இருக்குது ஷார்ட்ஸில். 42 சைஸ் வரைக்கும் தரலாம். வெறும் 350 தான். நீங்கள் 3 பீஸாக எடுத்திங்கன்னா காம்போ வரும். 999 ஒரு காம்போ வரும். ஓகேங்களா? எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஷாப்பில் வந்து நோட் பண்ணேன், கிட்ஸுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க மாதிரி பார்த்தேன். தனியாக ஒரு ரேக்கே வச்சுருக்கீங்க. என்னென்ன இருக்குண்ணா? கிட்ஸுக்குன்னு தனி கவுண்டரே இருக்குது ப்ரோ. இப்போ பார்த்தோம்ல மென்ஸுக்கு, அதோட அதிகமாகவே நம்மளுக்கு கிட்ஸ் இருக்கும். கிட்ஸ் அண்ட் மென்ஸ் வேறு தான் நம்மளுது. மென்ஸுக்கு எவ்வளோ பார்த்தோமோ அதோட அதிகமாகவே நம்மகிட்ட கிட்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்லேயே டிஷர்ட் இருக்குது. நரட்டோ பிரிண்ட் போட்ட டிஷர்ட்டு. ஓகே. ஒரு 10 லெவலில் அனிமிஸ் பிரிண்ட் மாதிரி இருக்குது. நிறையா பிரிண்ட் இருக்குது நம்மகிட்ட. பார்த்தீங்களா? இது எல்லாமே கிட்ஸ் தான். வெறும் 99 ருபீஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இது ஒன்று ஒரு பிரிண்ட் வரும். எல்லாம் அனிமிஸ் தான். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களே ரெடி பண்ணி இது ஓன் ப்ரொடக்ஷன். இது எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன். இது வெறும் 99 ருபீஸ் தான். இது வெளியே பார்த்தீங்கன்னா 399, 299 இருப்பாங்க. அதே சேம் ப்ராடக்ட்டு பசங்களுக்கூட குழந்தைங்களே நம்ம பசங்களோட இப்போ கிட்ஸுக்கு தான் அதிகமான சேல் பண்ணுவாங்க. வெளியே எல்லாம் யாரை கேட்டால் அதான் சொல்லுவாங்க. நம்மகிட்ட ஸ்டார்டிங்கே வெறும் 99 ருபீஸ் தான் இந்த டிஷர்ட்டு. இது வந்து ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, 12 வயசு வரைக்கும் இருக்குது. ஓகே. 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் இருக்குது. எல்லாம் எல்லாம் ஒரே ரேட்டு தான். இப்போ அதிலே ஃபுல் ஸ்லீவில் ஒரு 10 வெரைட்டிஸ் காட்டலாம். ஓகேங்களா? கையில் கிரிப்பு வச்சது ஃபுல் ஸ்லீவ் நம்மக்கிட்ட. எண்டில் கிரிப் இருக்குது. ஆமாம், கையில் கிரிப்பும் வந்துடும். உங்களுக்கு இந்த இது எலாஸ்டிக் தொங்குற ப்ராப்ளம் இருக்குது. அதனால உங்களுக்கு கிரிப்பு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸு 10 பிரிண்ட்டு, 10 கலர் இருக்குது. 10மே 10 விதமான பிரிண்ட்டு. ஒன்று வேறு ஒரு பிரிண்ட் வரும். அந்த பிரிண்ட்டே வராது. எல்லாம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான். எல்லாமே பஃப் பிரிண்ட், நார்மல் பிரிண்ட் கிடையாது. பஃப் பண்ணுற பிரிண்ட் எல்லாமே. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸில். ஃபுல் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன வருது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரும். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 400 சம்திங். டிஸ்கவுண்ட் போய் 200, 220 அந்த மாதிரி எம்ஆர்பி வரும் ஃபுல் ஸ்லீவு. அதே மாதிரி இப்போ 99 ருபீஸில் உங்கள்கிட்ட காட்டணும்ல, அதிலே பஃப் பிரிண்ட் இருக்குது நம்மகிட்ட. இது 99 தான். இதுவும் பஃப் பிரிண்ட் தான். ஓகேங்களா? இது எல்லாமே 99, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. 99லே டிஃப்ரெண்ட் பிரிண்ட். இதெல்லாம் வெறும் 99 ருபீஸ் தான். இதில் எவ்வளோ ஃபங்கியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அதே மாதிரி உங்கள் நெக்கில் ரிப்பு வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஷர்ட்ஸ்லாம் எப்படின்னா இருக்குது? கிட்ஸுக்கு போனாலே கட்டம் போட்ட சட்டை அந்த மாதிரி தான் வரும். சட்டுக்கு கிட்ஸுக்கு பாருங்கள் நம்மளுக்கு கூட இருக்கா அவ்வளோ அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். பார்ட்டி வேரில் பட்டன் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனால். ஆமாம், செல்ஃப் பிரிண்ட். இது எல்லாமே செல்ஃப் பிரிண்ட். பார்ட்டி வேரில் வீடியோவில் தெரியுதா தெரியல, நேரில் ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். பட்டனும் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. இது பாருங்கள். ஓகேங்களா? இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. வெறும் பார்ட்டி வேரில் மட்டும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கிட்ஸு காட்ராயில் டபுள் பாக்கெட் சட்டை வெறும் 220 தான். பார்ட்டி வேரில் இப்போ வந்துருக்கு கலெக்ஷன் டிஃப்ரெண்ட். இம்போர்ட்டட் இதெல்லாம், சைனா இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஃபீல் பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 300, 220 அந்த ரேஞ்சு தான். இப்போ பசங்க செக்குடு ட்ரெண்டிங்காக போடுறாங்களே, வெறும் 230 தான். இதெல்லாம் ஓகே, ட்ரெண்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. அது வெறும் 230 தான். கொஞ்சம் ஃபார்மலாக கேட்பாங்க கிட்ஸுக்கு, அந்த பிராண்ட் ஸ்டைலில் கேட்பாங்க. இதுவும் 230 தான். இந்த ரேஞ்ச் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது இதில் எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு இப்போ நான் இந்த ஸ்டைல்லாம் இருக்கவே இருக்காது பாருங்க. கிட்ஸுக்கு கேப் வச்சு சட்டையில். ஓகே, கேப் டைப்பு. இதுவும் ஒரு 230. எப்படியும் 800, 900. ஆமாம், 230 தான். இதுவும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் 230 தான். இதெல்லாம் 799 விற்கிற ரேட்டு. நம்மகிட்ட வெறும் 230 தான். கேப் வச்சு வித்து கேப்பு. பார்ட்டி வேரில் இது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது எல்லாமே கிட்ஸு தான் ப்ரோ. கிட்ஸுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ நம்மகிட்ட. பேண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்குல்ல? பேண்ட்டில் ஃபோலோ ஃபிட்டே இருக்குது. கிட்ஸுக்கு ஃபோலோ ஃபிட் இருக்குது, ஜாக்கஸ் இருக்குது, கொரியன் பேக் இருக்குது, டபுள் பாக்கெட் வச்சு மேட் பிளாக் பட்டன் இது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸில் ஃபார்மல்ஸ் பேண்ட் ஃபோலோ ஃபிட்டு. இப்போ மென்ஸுக்கு போடுறாங்களா ஃபோலோ ஃபிட். ஒரு 2 வயசு குழந்தைங்க அவ்வளோ குட்டியாக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபோலோ ஃபிட்டு கிட்ஸுக்கு ஒரு ஃபார்மலாக போடலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 300 சம்திங் தான் வரும் ப்ரைஸு கிட்ஸுக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி தான். கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. பிளெயின் இருக்குது, அதிலே பேட்டர்ன் இருக்குது, செல்ஃப் பிரிண்ட் இருக்குது கிட்ஸுக்கு. ஓகேங்களா? ஃபார்மல்ஸில் இந்த வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு 500 இருந்தால் நம்ம செட்டாகவே வாங்கிக்கலாம். ஒரு 230 சட்டு, ஒரு 300 இருந்தால் ஒரு 500க்குள்ளேயே வந்துடும். காம்போ பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 500 கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாக்கஸ் சர்ப்ளஸ். இதெல்லாம்
ஓகேங்களா. கொரியன் பேண்ட் மென்ஸுக்கு போடுறாங்களே, ஓகே 6 பாயிண்ட்லேயே கொரியன் டைப்பில் கீழே ஜாக்கஸ் வச்சு கியூட்டா அந்த பேக்கி டைப்பில் இருக்கும். இவ்வளோ இது இருக்குது. அப்புறம் ஜாக்கஸ் இருக்குது கிட்ஸுக்கு 6 பாயிண்டில். இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கலரையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கிட்ஸுக்கு காட்ராய்ட் டைப்பு இந்த மாதிரி பேண்ட் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டெனிமில் இருக்குது. டெனிமில் 6 பாயிண்ட் இருக்குது. மாங்க் ஃபிட்டில் ஆங்கிள் ஃபிட் ஜீன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபிட் ஜீனில் இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாமே சர்ப்ளஸ் தான். இது இதெல்லாம் ப்ரைஸ் என்னென்ன வருது எல்லாமே? ஒரு 450 ரேஞ்ச் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் 450 ரேஞ்சு 450க்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா. எல்லாமே சொல்கிறது ப்ரீமியம் குவாலிட்டி. ஓகேங்களா. இப்போ நான் 450 உங்கள்கிட்ட ஒரு பேண்ட்டு சொன்னல, இதோட பார் கோடு 390 தான். 6 பாயிண்ட்லேயே ஜாகஸ் இது 390 பேண்ட். இது ஸ்டார்டிங் நம்மகிட்ட 390 ஜாகஸ் பேண்ட் இருக்குது கிட்ஸுக்கு. 6 பாயிண்ட் வச்சு ஜாகஸ் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சபிள் வரும். இதெல்லாம் ஒரு 300 ரேஞ்ச் வரும் கிட்ஸுக்கு. ஜாகஸ் தான். ஜாகஸ் டைப்பில் உங்களுக்கு பிளைன் பேண்ட்டு ரோப் வச்சு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. ஓகேங்களா. கிட்ஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ இதில் அவங்களுக்கு வீட்டில் போடுற மாதிரி ஜெர்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் நார்மலாக? நிறையா இருக்குது ப்ரோ. வீட்டில் போடுற மாதிரி ரேட்டு கம்மியாக ஹெவி குவாலிட்டிலே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பேண்ட்டே ஒரு 70 ருபீஸ் 60 ருபீஸ் தான் வரும் கிட்ஸுக்கு. பிரிண்ட் வச்சே வரும். வருது இல்லையா? ஆமாம், பிரிண்ட் வச்சே உங்களுக்கு பேண்ட்டே ஒரு 60 ருபீஸில் வந்துடும். ஓகேங்களா. சைஸ் ஒரு 10 இயர்ஸ் போடுற மாதிரி இருக்குது. கலர்ஸ் ஒரு 10 கலர்ஸ்லேருந்து 15 கலர்ஸ் தரலாம். இதுலேயே ஷார்ட்ஸு ஒரு 40லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே வரும் ஷார்ட்ஸு. இதுவும் ஒரு 7லேருந்து 8 இயர்ஸ் போடுற மாதிரி இருக்குது. இதுலேயே ஒரு 15 கலர்ஸ் இருக்குது ஷார்ட்ஸ். இது ஓகேங்களா. ஸ்டார்டிங் சைஸு. இப்போ நம்ம கிட்ஸுக்கு ஷார்ட்ஸ் பார்த்தோம். மேலே போடுற டிஷர்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் எங்கேயுமே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிட்ஸுக்கு. ஸ்போர்ட்ஸ் வேர் நம்மகிட்ட இருக்குது. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 450 எம்ஆர்பி வரும். ஆஃபரில் கொடுத்துருக்கு வெறும் 150 தான் இது கிட்ஸுக்கு. இது சர்ப்ளஸ் பிராண்ட் ஒரிஜினல். இது எந்த ஃபால்ட்டாக ரிட்டன் எடுத்துக்கலாம். இது பக்காவாக இருக்கும். அதுலேயே வெரைட்டிஸ் பேட்டர்ன் டைப் 300 400 இருந்தால் ஷர்ட்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், ஒரு ஷார்ட்ஸு ஒரு ஜெர்சி ஒரு 200ல எடுத்துகிட்டு போயிடலாம். இது 150 வைங்களேன். இந்த ஷார்ட்ஸ் ஒரு 50 ருபீஸ். ரெண்டும் சேர்த்து 200 தான். இது கேரண்டியாக யூஸ் பண்ணலாம். ஃபால்ட் ஆனால் கூட எடுத்துக்கலாம், ரிட்டன் எடுத்துப்போம். அவ்வளோ கேரண்டியாக யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி இது. ஓகேண்ணா, நம்ம ஷாப்பில் எல்லாமே பார்த்தோம். ஃபைனலாக நீங்கள் அந்த வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் கடையை பற்றி? ப்ரோ, சில கடையில் பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு இருக்கும், கிட்ஸுக்கு இருக்காது. கொஞ்சம் ஃபார்மல்ஸாக இருக்கும், ஃபங்கியாக இருக்குது. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மென்ஸுக்கும் இருக்குது கிட்ஸுக்கும் இருக்குது. அவங்க லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு என்ன வேர் பண்ணுறது, எப்படி ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாது. சில பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க, வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். அவங்களுக்கு எது செட் ஆகணும் எடுத்து கொடுக்கலாம். இவங்க இல்லை எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி கடையில் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படியும் இருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஓகேங்களா. சில கடையில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒன்று சொல்லிட்டு நேரில் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம கடையில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்கோட சிஸ்டத்தோடய இருக்கும். ஓகேங்களா. என்ன பார்கோடோ அதான் சேல் பண்ணுவோம். ஓகேங்களா. கஸ்டமர் அதுலேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா கூட கம்மி பண்ணி கொடுப்போம். 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து ஏற்றி கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி பிஸ்னஸ் நம்மகிட்ட இருக்காது. குவாலிட்டிலாம் எப்போயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சில பேர் கடையில் கஸ்டமர் வருவாங்க, இல்லை அது வித்துருச்சு போயிடுச்சு அந்த மாதிரி ஃபேக்காக நியூஸ் சொல்லுவோம். நம்ம கல்ல அது இல்லாட்டி கூட வேறு ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி தருவோம். நம்மளுக்கு 4 ஸ்டோர் இருக்குது. எம்கேஎம் நல்ல ஒன்று இருக்குது, எர்கன்ஜெல்ல ஒன்று இருக்குது, எம்ஆர் நல்ல இருக்குது. இந்த ஸ்டோரில் இல்லாட்டி கூட வேறு ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி தருவோம். கஸ்டமரை வந்து ஏமாந்து போகிற மாதிரி இருக்காது. கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் நம்ம ஆகவே மாட்டோம். நம்மகிட்ட மார்ஜின் ஸ்மால் மார்ஜின், குவான்டிட்டி ஜாஸ்தியாக போகணும். அந்த கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 28லேருந்து 42 சைஸ் வரைக்கும் இருக்குது. சைஸ் பிக் சைஸ் சின்ன சைஸில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பிக் சைஸ்லும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட அதிகமாக வரதே பிக் சைஸ் கஸ்டமர் தான் வருவாங்க. அவங்களும் இல்லைன்னு போகக்கூடாதுன்னு பிக் சைஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம பேண்ட்லேருந்து ஷர்ட்டு ஸ்போர்ட்ஸ் வேர் எல்லாத்துலேயும் பிக் சைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில கல்ல 3 சட்டை 3 பேண்ட் அந்த மாதிரி காம்போ கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் ப்ரீமியம் ப்ராடக்ட்டு அதே ரேட்டுக்கு ப்ரீமியம் ப்ராடக்ட்டே வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால சிங்கிள் பீஸாக எடுத்தாலும் 350 தான். உங்களுக்கு சட்டு இல்லை ஒரு சட்டு வேணும், ஒரு பேண்ட் வேணும், அப்படி ஒரு காம்போ வேணால் கூட ஒரு 700 செட் பண்ணி தந்துடலாம். நான் சொல்ல கஸ்டமர் ப்ராடக்ட்னா ஃபிட்டு பக்காவாக இருக்கும். சில பேர் காஸ்டியூம் உட்கார வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சைஸை வந்து கட் பண்ணுவாங்க. சைஸ் கட் பண்ணால் காஸ்டியூம் உட்காந்து நம்ம ப்ராப்பர் சைஸில் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. கஸ்டமர்ஸ் அவங்களே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என் கல்ல நீ இதான் காம்போ எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இல்லை எனக்கு வந்து நான் 2 பேண்ட்டாக கூட எடுத்துக்கிறேன், எனக்கு செட் பண்ணி கொடுங்க. இல்லை 2 செட்டையாக எடுத்துக்க எனக்கு காம்போ செட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி காம்போ செட் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி நம்ம வந்து நிறையா கலெக்ஷன் தினைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் கஸ்டமருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் மட்டும் தினைக்கும் போட்டுட்ருப்போம். ப்ராடக்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் மட்டும் நம்ம போட்டுட்ருப்போம். அந்த கஸ்டமருக்கு மட்டும் குறிப்பிட்ட ஆஃபர் தந்துக்கிட்டு இருப்போம். நியூ ப்ராடக்ட் வாட்ஸ்அப் கஸ்டமர், இன்ஸ்டாகிராம் கஸ்டமர். அதில் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணணும்? அதில் நம்ம கடைக்கு வந்தாலே ஜாயின் பண்ணி விட்றோம். நம்ம ஒர்க்கர்ஸே சொல்லுவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் மட்டும் காம்போ ஆஃபர் தினைக்கும் கடையில் இல்லாத ப்ராடக்ட்டு கூட அதில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. வெல்கம் ப்ரோ.